தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை அம்மனுக்கும் ரகுராமராக பிறந்து ரகுராமருக்கு பிறந்து ஜனகர் வில்லை வளைத்து சீதையை மணந்து கொண்டு என் தாயிட்ட கட்டளைப்படி நான் என்ன செய்தேன் 14 ஆண்டு வனவாசம் சென்று மூலபல சேனைகளை வென்று ராவண கும்பகர்ணனை முடித்து மாபலி சக்கரவர்த்தி மதத்தை அடக்கி வைத்து இலங்கையை மோகினி சீதர நந்தரேணு கோபால பிள்ளையாக பிறந்து இந்த வீதி வழியாக என்ன செய்தது தெரியுமா? ஓடியா இந்த மண்ணை வாரி வாயினால் இந்த மண்ணை வாரி வாயினால் அண்ணன் பலமரதை பார்க்க I
என்ன செய்தேன் என்று தெரியுமா? இந்த வீதி வழியில் முட்டி போட்டுக்கொண்டு இந்த மண்ணை வாரி என் வாயினால் உண்டு அண்ணன் பலராமர் சென்று என் தாயிடத்தில் தெரிவித்தார் கண்ணன் மண்ணை வாரி தின்னுகிறான் என்று. அப்போது அம்மா அம்மா என் தாயாகப்பட்டது ஓடோடி வந்து கண்ணா என் வாயத்திரடா என்று தெரிவித்தது. அப்போது நான் என்ன செய்தேன்? மௌனம் சாதித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அசோதாமனாகப்பட்டது படீர் என்று ஒரு அறை கொடுத்தது கண்ணத்தில். அப்போது அம்மா என்று வாயை திறந்து நான் திறந்தேன். அப்போது என்ன செய்தேன் தெரியுமா? இந்த அகில உலகங்களும் 14 லோகங்களும் என் வாயினால் காமித்தேன். ஆமாங்க. வேதமோ நான்கு வாழ்க பின்னவர் முனிவர் வாழ்க. இந்த புதல மன்னர் வாழ்க முககதிர் வாழ்க வாழ்க. நீதி செய்யனது தொண்டர் நீடோடி காலவாழ்க. 12 ஆழ்வார் அனுதின வாழ்க வாழ்க. ஆனால் 12 ஆழ்வார்களும் வழக்கிறது. என்னை ஏற்றி போற்றி நாராயணா என்று துதிக்கும் பக்தர்களும் ஆழ்வார்களும் வழக்கிறது. தங்க பர்வதா என்னை தானுங்கே வர நினைக்க அங்க நான் போக வேண்டி அரசான இருப்பேனோ. ஒரு பொருள் நொடியில் சங்காதி அறிந்து நானும் சதுருடன் வருகின்றேனே. என் தங்கி ஆகிய உமா பார்வதா ஆயுதக்கன் சிந்தனையோடு என்னை வரும்படியாக தோத்திரம் செய்கின்றது. அங்கே தங்கையை ஓடி ஓடி பார்க்க வேண்டும். கொண்டிருக்கிறது. தங்கையை ஓடி பார்க்க வேண்டும். ஆயர்பாடி மணி நீலக்கு கண்ணா கண்ணா புலங்கிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு வந்து காட்சி தர வேண்டும் அண்ணா வந்தாரு. இப்ப பாரு அண்ணாவா. ஓ அண்ணா பள்ளி
அண்ணனுடைய பாதத்தை இந்த பகவானுடைய பாதத்தை பணிந்தபடியால் என்றென்றைக்கும் சுகசேமத்தோடு ஆள் மாறாட்டம் பண்றாங்க. என்னை வரவழைத்த செய்தி விவரமாக தெரிவிக்க வேண்டும் தங்கா. அண்ணா உங்க வீட்டில் பெண்ணாய் பிறந்து துன்பங்களையும் துயரங்களையும் என்னை கட்டி ஆள்கிறதுன்னா எங்க வீட்டுல பொண்ணுதான் தான் உனக்கு துன்பம் துயரம் உன்னை கட்டி ஆகுது. உங்களால எந்த தப்பும் கிடையாது. பண்ணுவேன் எப்படி ஆள் வைக்காத ஒரு 4 ஏக்கரா களை வெட்டிருப்பியா இல்ல 4 ஏக்கரா நடுவு வெட்டிருப்பியா? எங்களால உனக்கு வந்த துன்பம் துயரம் என்னமா? ஏமா இடம் பார்த்து கட்டி வச்சு அந்த துயரம் தான் தங்கா. நீங்க அம்மா நீங்க அஞ்ச வேண்டாம் சும்மா திருந்தாலையே. என்னை எதற்கு மஞ்ச வேண்டாம். உன் அண்ணன் நான் இருக்கும் போது எதுக்குமா பயப்படுற? தங்கா
பரமசிவன் எத்தோர் போல ஒப்பில்லாதவும் கிடைக்கின்றார் அண்ணா. தங்கா அல்லது அண்ணா உனக்கு தெரியாதாம்மா அந்த விஷயம்? அவன் எந்நேரமும் கஞ்சா குடிக்கிறவன். என்ன கஞ்சா குடிச்சிட்டு போதில படுத்திருப்பான். அவன் செத்தோர் போல இருக்கின்றாங்க. இதுக்கு நியாயமா இது? தங்கா அம்மா ஏது நீ சொல்லும் வார்த்தை, ஏது நீ சொல்லும் வார்த்தை எனக்கு ஒன்றும் சொன்னவில்லை. ஆதாரம் விவரமாக அம்மா நீ உரைத்தாயான எவரானாலும் கண்ட துண்டங்களாக்கி விமலன் செய்வாரே. அவன் யாராக இருந்தாலும் அவனை சென்று அவனை வென்று வருகிறேன். தங்கா சொல்லக்கூடிய வார்த்தையோ ஒன்றும் புரியவில்லை. விவரமாக தெரிவித்தால் அதற்கு உபகாரம் ஆதியிலே கிடைத்த மணிமந்திரத்தை அரணாக உச்சரித்து முகமைந்து கண்டது போல் எனக்கும் 5 முகம் வேண்டும் என்று சூதரியா பின்வாசனத்தில் ஏறி தோல் தட்டி ஆக்கரித்து தூரி பேசி மாதவரே மார்கமாதனை கிடைத்த மணிமந்திரத்தை அரணார உச்சரித்து 5 முகமானார். பிரம்மனாகப்பட்டவர் எனக்கும் 5 முகம் வேண்டும் என்று வணங்கி கேட்டபடியால் அவருக்கு 5 முகம் கொடுத்து விட்டு அவரோ கொடுத்த பின்னும் அவரோ வரத்தை பெற்ற ஆக்கரித்து தோல் தட்டி தூரி பேசி சிம்மாசனத்திலிருந்து இறக்கி கீழே தள்ளிவிட்டார். அண்ணா கைலாயத்தை அவரே ஆட்சி செய்து கொண்டு என்னையும் சேர்த்து படிப்பேன் என்று தெரிவிக்கின்றார். அண்ணா அவன் எவனுக்கு பிறந்திருப்பானோ அந்த பரமனுக்கு மணிய புத்தி மாறுமோ மாடாதோ இந்த மாநிலத்தில் எத்தனை நாளைக்கு உங்களால் வருடர்களை இட்டு கட்டி பாடுபட என்ன
விட்டால் ஓடி வர நேருதம்மா. உத்தம நான் சொல்லிவிட்டேன் ஒரு கால நம்ப உண்ணாது நான் என்ன செய்வேன் வருத்தம் நானும் இப்போது அந்த ஆண்டி பரமனுக்கு உன்னை என்னைக்கு திருமணம் செய்து கொடுத்தோனோ அன்று முதல் இன்று வரைக்கும் எனக்கு தாமா மாளாத துயரம் வந்து இல்லம்மா. அதேதான். அதனால எந்த நேரம் பார்த்தாலும் நித்திரன்னு ராவனு பாக்குறியா, பவுனு பாக்குறியா, மதானு பாக்குறியா, கதானு பாக்குறியா, எந்த நேரத்திலும் அண்ணா அண்ணா என்று சொன்னால் என் வேலை விட்டிலாம் விட்டுட்டு உன்னை வந்து பார்க்க முடியாதுமா. உங்க குடும்பம் உங்களோட போடணும். கூட பிறக்கலையா? நம்ம ரெண்டு பேரும் கூட்டா பால் உண்டா? அப்போ கூட பிறந்துட்டா காலமத்த நாளைக்கு உனக்கே பாடு பண்ணுமாமா. ஏமா அது மட்டுமா? ஐயா சேர்ந்து பிறக்கவில்லையா? அண்ணா எனக்கு இந்த உபகாரியம் நீங்க செய்துதான் ஆகணும். அப்படி செய்யலனா உன் கோட்டா நாங்கள் படும் மின்னல்களை நீங்கள் தீர்த்து வைக்கவில்லைன்னா உங்க கோட்டை இடிந்து விடும். குலப்பெருமை அழிந்து விடும். குழந்தை பொண்ணு சாபம் உங்களுக்கு சும்மாவே பொண்ணு சாப்பிட கூடாது. தங்கா தாலி கழிச்சு அந்த மாடத்துல வச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்துருமா. எங்க வீட்டு ஆட்டு மாட்டு சாணி வாட்டினா போறோம், சாப்பாடு போடுறோம். தாலி கைட்டி போட்டு வந்துருன்னு சொல்றேன். ஆமா, அந்த அம்மா தாலி கைட்டி போட்டு வீட்டுக்கு வருது. ஆமா, உங்க வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுவேன். இந்த நாய் புடிச்சு பேசுவேன். அதேதான், துணிமணி எடுத்து கொடுப்பேன், சோறு போடுவேன். பாப்பா என்னன்னா கேக்குதோ எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பேன். ராத்திரி 12 மணி ஆச்சு கூட்ட ஞாபகம் எடுத்துச்சுன்னா பக்கத்துல நீ போய் படுப்பியா? இந்த நாயத்தை தான் புடிச்சு பேச முக்கியமா வரும். அப்புறம் எது தாலி கைட்டு போட சொல்றான்? தங்க பைத்துணரா பரமனுக்கு மடைய புத்தி மாறுமோ மாறாதோ இந்த மாநிலத்தில் நாளைக்கு வந்து கட்டி பாடுவாடா என்ன ஓடி வர நேருதம்மா. நம்பி விட்டேன் ஒரு காலம் நம்ப உன்னாலே
பெருத்த விஜனம் வந்து நேர்ந்து விட்டது தங்கா. அண்ணா மண்டையுள்ள மட்டும் சொல்லி போகும் என்று போகாத மாநிலத்தோர் பேசும் அந்த மார்க்கம் போல அந்த மண்டை உள்ளவரைக்கு சொல்லி போகும் போகாத இந்த மாநிலத்தோர் பேசும் அந்த மார்க்கம் அங்கு கந்தையினா உண்டாக்கி முன்னும் பின்னும் கட்டுக்கதை பேசி வந்தார் கதி வேறோண்டு ஐயா பெண்டுகளும் காரி துப்புவார் கழித்து பேச வெளியிட்டால் பின்னும் கேலி பெண்டுகளும் காரி துப்புவார் இந்த பேசியை வெளியிட்டால் பின்னும் கேலி அந்த உண்டங்கையன் அறியாத முன்னே அதற்கு யாரு எப்பொழுதும் போகாது மல்லாந்து காரியம் வந்தால் மாறு மேலும் என்று உனக்கு மட்டுமா பாப்பா தெரியும், எனக்கு தாமா தெரியும். எந்த தல்லை தனர் உள்ள தேடி எல்லாம் சொந்த தங்கை ஆனாதினால் துணை வர அணியருதம்மா அந்த பிரம்மன் வழக்கம் பரமனை பார்த்து எதற்கு நீ அஞ்ச வேண்டாம். பரமனை பார்த்து நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ அமர்வாய் தங்கா. எல்லாத்தையும் வித்துக்கு இத மாதிரி நடு ரோட்ல நிக்கிறேன். இது நியாயமா மைத்துனா? மாமா மைத்துனா
இதெல்லாம் என்ன பார்த்து ஏலிதம் செய்யக்கூடிய அளவிற்கு என் பிழைப்பு ஆகிவிட்டதுமா. இப்படிலாம் வரும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த சதுர்முகம் படைத்த அயனாகிய பிரம்மதேவ எவ்வளோ கெஞ்சிருந்தாலும் நான் கொடுத்திருக்க மாட்டேன் மாமா. தெரியாத காலை விட்டு விட்டு அவதிப்படும் போது மாமா மாமா என்று என்னை கூப்பிடுவது இது உனக்கு இதே வேலையாக ஆகிவிட்டது. பிரம்மதேவனுக்கு